வள்ளியாக நடிக்கும் சிந்து பைரவி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. ஊர் கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை பெற்ற தாய்மார்களுக்கும் வரைகால இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். ஆக கைதட்டிய அன்பு நெஞ்சத்திற்கும் தாய்மார்களுக்கும் ஆக என்னை காண வந்திருக்கும் ரசிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி தாய்மார்கள் எப்படி நான் கைதட்டுறாங்க பார்த்தீங்களா? உண்மையிலேயே ஆமா, யாராவது ஆண்கள் எடுத்த உடனே கைதட்டினாங்களா? பெண்கள் தான், பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்கள். ஆமா, இருந்தாலும் கைதட்டிய தாய்மார்களுக்கு மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். சிக்கலில் வேல் வாங்கி செந்தலை பணிபுரிந்து மக்களினுடைய சிக்கல்களை எல்லாம் தவிர்க்கின்ற இந்த சுந்தரவடி வேலன், முருகன், குமரன், சண்முகன், ஆறுமுகன், சுவாமிநாதன், வேலன், வடிவேலன், தண்டபாணி, குருநாதன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வணங்கிய பிறகு வந்த காரணத்தை சொல்லலாம் நினைக்கிறேன்.
அன்பு நெஞ்சங்களுக்கு மமாத நன்றி. நெய்வேத வணக்கம். ஆழி மலைக்கு வைத்திருப்பான் அனந்தன் குடிவருக்கு விடத்திருப்பான். அங்கிருந்து ஊழியர் மலையெல்லாம் தீர்த்திருவான். உழவாய் இருவாய் அவனை இருப்பான் என்று சொல்லக்கூடிய கர 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 காவணி காவல் போற 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 என்று புண்ணியம் மாற 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 மரணம் மீது ஸ்ரீ ராம 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 ராமமும் நாமமே என்று சொல்லக்கூடிய அந்த சேது ராமனை வணங்கிய பிறகு நான் எதற்காவதற்கு என்ன காரணத்திற்காவதற்கு எங்க போக போறேன், என்னெல்லாம் செய்ய போறேன், யாரெல்லாம் என்னுடைய பாதுகாப்பிற்காக வருகிறார்கள் என்பதை அந்த ராமனை வணங்கிய பிறகு சொல்லலாம். ராமள் எத்தனை ராமனடி சேனல் மாயகுலம் மாதவன் அண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள், நன்றி கடந்த வணக்கங்கள் ஆகிய இருந்தாலும் அந்த காரியத்தை சொல்லணும் இல்லையா. என குறிஞ்சி முல்லை நெய்தல் மருந்த பாலை என்று சொல்லக்கூடிய இல்லங்களில் சீரோராம் சிற்றூராம் இந்த குறிஞ்சலத்தை ஆளக்கூடிய நம்பிராஜனுக்கும் நான் மகளாக கொண்டு வருகின்றேன். எங்களுடைய குல விளக்கப்படி ஆண்கள் வேட்டையாடுவதும் என்னை போன்ற பருவமடைந்த பெண்கள் தினை காவல் புரிவதும் எங்களுடைய குல வழக்கம் ஆக இப்படி இருக்க இந்த வெள்ளிக்கிழமை என்னுடைய மரியாதைக்குரிய அன்பு தந்தையை சந்தித்து என் தந்தையோ எங்கள் குல வழக்கப்படி காவலுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆகிய தாயை சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்வைக்க மந்திரமில்லை அப்படின்ற சொல்லி கிடங்க தந்தையினுடைய வார்த்தையை மீறாமல் தந்தையுடைய வாடகைக்கு கட்டுப்பட்டு நாங்களாம் எங்க போறோம் தெரியுமாப்பா? எங்கடா போறீங்க? காவலுக்கு போறோம். காவலுக்கு போறியா? கண்டிப்பாக. என்னம்மா உங்க அப்பாக்கு என்ன மண்டையில
மூளை இருக்கா இல்லையா? மூளை இருந்ததுனாலதான் என்ன காவல போச்சு என்னமா பேசுற? என்னப்பா கேக்குறீங்க? பருவமடைந்த பிள்ளைய காவலுக்கு நொப்ப வீட்டுல என்ன பண்றாரா? எத்தாவது பிள்ளை கேட்கியா பண்ணிட்டு இருக்காரு? 4 குடிசைகளா இருந்தாலும் அந்த குடிசையை காக்கக்கூடியது மக்களுடைய காக்கக்கூடியது எங்களுடைய அப்பாவுடைய வேலை. ஆமா, முருகப்பெருமானியுடைய திரையை காப்பது என்னுடைய வேலை. அது சரிதான்ப்பா. உன்னை பொம்பளை பிள்ளைய ஒத்தையில அனுப்பியிருக்காப்லையே. அதான் அப்பா ஒத்தையில அனுப்ப கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். இப்ப உள்ள காலகட்டத்துல ஒரு பெண்மணி தனியா காட்டுக்குள்ள போக முடியுமா? போக முடியாது. ஆகையால என்னுடைய பாதுகாப்பிற்காக என்னுடைய உடன் பிறவா அண்ணன்மார்கள் 7 பேர்கள் வராங்க. 1-2 பேர் கிடையாது. போத்தா உடனே 7 வேறாம். சும்மா துப்பாக்கு அடிக்காத. அப்படிலாம் நான் பொய் சொல்லுவேன். யாரு கேட்டதுனாலும் பொய் சொல்லுவேன் தவிர இன்னையில வரைக்கும் உங்ககிட்ட நான் உண்மையை தவிர வேற ஏதாவது சொல்லிருக்கணும். மனசாட்சியை தொட்டு நீங்க சொல்லுங்க. உடன்பிறவாத அண்ணன்னா உடன்பிறவா அண்ணன்மார்கள். சரி, அண்ணன்மாரு அவங்க பேர் என்ன? பேரெல்லாம் கடந்துல போட்டு விடுங்க. ஏமா நேரத்துல அண்ணன் தம்பி பேரை யாராவது சொல்லிருக்கீங்களா? உங்ககிட்ட கேக்குறேன், உங்க அண்ணன் தம்பி பேரை சொல்லுங்க. சொல்லணுமா? சொல்லியே ஆகணும். ஒரு போட்டி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போட்டியில யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். அப்ப நீங்க அண்ணனுடைய பேரை சொல்லிருக்கீங்க. நான் சொல்றேன், எனக்கு என்ன நீங்க பரிசு கொடுப்பீங்க? நீங்க 4 பேரும் சேர்ந்து. நாங்க 4 பேரும் சேர்ந்து உனக்கு வாழைப்பழம் உள்ள இருக்கு சாமி உண்டு. பசிக்குதுன்னு சொன்னீங்க. இல்ல பசிக்கலாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு உடுத்த உடனே இருக்கும் இடம் ஆமா இருக்கும் இடம் இருக்கு. உண்ண உணவு கிடைச்சிருக்கு. நான் என்ன சொல்றேன்ப்பா, நீ பேச்ச உடனே மாத்தாத. உனக்கு தெரியலைன்னு நினைக்கிறேன். 4 பேர் பேருங்க, 7 பேர் பேருங்க சொல்லு பாப்பா. அது அப்படி இல்ல. இதுவரை யாராவது சொல்லியிருக்காங்களா? முக்கியமான விஷயம் இல்லையா? கூட பிறந்த பேர் தெரியலன்னா அப்ப நீ துப்பாக்கூர் அடிச்சுட்டு தர்றீங்க. இப்படி எல்லாம் நான் இருப்பேன். யாரும் உங்களுடைய மகன். ஆமாடா. ஆகையாலே என்னுடைய உடன்பிறந்த அண்ணன்மார்களுடைய பெயர்கள் என்ன அப்படின்னா சங்கடம், சடையன், மங்கன், மகுடன், வெள்ளன், சரித்திரன் என்று சொல்லக்கூடிய உடன்பிறந்த அண்ணன்மார்கள் 7 பேர். பேரே கேவலப்பட்ட பேரா? என்ன கேவலப்பட்ட பேரு? சங்கனம் பேரா? எவ்வளவு சுத்தமான ஒரு தமிழ் பெயர் தெரியுமா? சங்கனம் அப்படிங்கிறது. சங்கரம்னு பேரா? சங்கரம் கிடையாதுப்பா, சங்கனம். சங்கரமா? சங்கனம். என்ன கணமா? சரி, ரைட். அண்ணன்மார்கள் வராங்க, 2 தோழிமார்களும் கூட வராங்க. என்னதான் அண்ணன்மார்கள் தோழிமார்கள் வந்தாலும் இந்த இடத்துல பக்கத்துணையாக பக்கபலமாக நீங்க 4 பேருமே 4 தூண்கள் மாதிரி. தூண்கள் கிடையாது, ஏதாவது தூண்கள் மாதிரி இந்த காவல் முடிகிற வரை கடைசி வரைக்கும் எனக்கு துணைக்கு வரவீங்களா? வர மாட்டீங்களா? வருவோம்டா மகளே. ஒரு விஷயம் கேட்ட தப்பா நினைக்க மாட்டேன். சும்மா கேளுங்க. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் கேட்கறதெல்லாம் தப்பா எடுத்துக்கிற மாட்டேன் அப்படின்னா இல்லடா. என்கிட்ட கோபமா பேசுற. ஆனா கோபமா பேசினாலும் உன் முகத்துல புன்னகை குறைய மாட்டேது. என்ன காரணம்? ஏன் கோபமா பேசுற? புன்னகை குறைய மாட்டேன்னா நாளைக்கு இல்லம்மா, என்ன காரணம்னு கேட்கிறேன். உங்க என்ன காரணம் அப்படின்னா என் மனசுலயும் சில ஆசைகள்லாம் இருக்கு. ஐயோ, நீ என்ன ஆசைகள் இருக்கு? ஆசை இல்லாத மனிதன் வரை மனிதன் என்பார். எனக்கெல்லாம் ஆசை வரக்கூடாதா? என்னமா ஆசை இருக்கு? ஆமா, காலகாலத்துல ஏன்னா மரியாதைக்குரிய மச்சான் வெற்றிவேல் அவர்களுக்கு ஆசை வரும்போது எனக்கெல்லாம் ஆசை வராதா? ஏமா, நாங்களும் ஒரே கம்பெனிமா, எங்களுக்கு ஆசை வரும். சரி, நீங்க ஆசைன்னா என்ன ஆசை? வீடு கட்டணும் ஆசையா இல்ல எதுவும் இடங்கட வாங்கின ஆசையா? காவலை நல்லபடியாக முடியணும், நிறைவேற்றணும் அப்படின்ற ஆசை மட்டுமே எனக்குள்ள இருக்கு. சரி, அதனால ஆசை என்ற மனதோட காவலுக்கு போகணும். கூடிய விரைவில் காவலும் நீங்களும் நல்லபடியாக முடியணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட குறிக்கோளோட லட்சியத்தோட வந்திருந்தாலும் என்னுடைய ஆசைகள் நான் சொன்னேனே, இந்த ஆசைகள்லாம் ஒவ்வொன்றா எடுத்து சொல்லலாம் நினைக்கிறேன். சொல்லுங்க. சொல்றனால நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. நான் எடுக்க தப்பா எடுக்க போறேன். எனக்கு விடுஞ்சா சம்பளம். நீ ஆசை ஒரே ஆள் இங்கன்னு சொன்னாலும் சரி, அங்கன்னு சொன்னாலும் சரி, எனக்கு தேவை சம்பளம். எனக்கு எங்க சீட்டு காசு கட்டணும்பா, பிரச்சனை ஆகி போயிடும். ஆமா, நான் தவணை காசு கட்டணும் இல்லையா? என்ன தவணை காசு? ஆமா, என்கிட்ட தானே வாங்கியிருக்கேன். அப்புறம் தவணை காசு என்னுடைய ஆசை இப்படி எல்லாம் எடுத்து சொல்லலாம் நினைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. மனசுக்குள்ள நிறைய இருந்தாலும் காவலுக்காக மட்டுமா வந்திருக்கேன் கிடையாதுப்பா. அப்புறம் முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். என்னமோ சொல்ல போறேன், எனக்கு பயமா இருக்கு. அப்பா, சொல்ல போற விஷயத்த சொல்றா. என் அப்பாட்ட சொல்லியிருக்கேன், என் அம்மாட்ட சொல்லியிருக்கேன், என் அண்ணன்மார்கள்
உன்னுடைய உறவினர்கிட்ட சொல்லிருக்கான். சரி. ஏன் உங்ககிட்ட சொல்ல போறேன்? ஏண்டா யார்கிட்டயும் சொல்லிக்க மாட்டேங்க அப்படின்னு நம்பிக்கையோட சொல்லலாம் இல்லையா? மகளே, நீ தைரியமா சொல்லு, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேங்க. சொல்ல மாட்டேன். நான் ஒருத்தரை நேசிக்கிறேன். என்ன சொல்ல? நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். யார் அந்த சண்டாளன்? சிங்கம். நான் வர்ற கிளம்புறேன். இல்ல மாமா, உங்களை இல்ல. ஆமா, இருந்தாலும் நான் ஒரு இடத்து என்னதான் உங்களுக்கு மக மாதிரி ஒரு ஸ்தானத்துல இருந்தாலும் இந்த இடத்தினுடைய தலைவி நான். தலைவியா இருந்தானே கிளவியா இருந்தானே ஒரு தகப்பேட்டை நீ காதலிக்கிற விஷயத்தை சொல்றியே நீ. கிளவி என்றால் தலைவி, தலைவி என்றால் கிளவி. அந்த அருவாளை மொட்டை அருவாளை எடுத்து கொத்திப்புடுவான். எதுக்கு? ஒரு பெத்த நகைப்பேட்டை ஒரு சின்ன பேட்டை காதலிக்கிறேன்னு சொல்றேன். உனக்கு எவ்வளவு மம்மத்தை? அத நான் ஆரம்பத்திலே கேட்டேன். நான் சொல்லவா சொல்ல வேணாம்னு நான் கேட்டேன். நீங்க தானே சொல்லிட்டேல. அப்ப கேட்கணும் இல்லையா? ஏதோ நீ உள்ளன்போட சொல்ற. ஆமாப்பா. எனக்கு மனசுக்கு ஒப்பல. ஆனா இருந்தாலும் மக்களுக்காண்டி கேட்கிறேன், யார் அது? என்ன யார் அது? அதாம்மா என்னமோ சொன்னேன்மா, என்னமோ செய்யறேன்னு. என்ன செய்யறேன்? காதலிக்கிறேன். அதான் சொல்றேன். யார் அது தெரியுமா? யாருமா? அழகு நாள் அழகு. மருதங்குடி அழகா? இல்ல. சாத்தனி அழகா? இல்ல. அப்புறம் அழகுக்கு நாளே பிறந்தவர். அழகுக்கு பிறந்தவர் மருதமணி. சரி, இப்ப ராதாகிருஷ்ணனோட சுத்திக்கிட்டு தர்றாப்புல. அந்த அழகை பத்தி நான் சொல்ல வரல. குடும்பம் குடும்பம் அவ்வளவு பெரிய குடும்பம். என்ன குடும்பம்? காசு கூட சொத்து சொல்லுவோம். நாத்தனாரு மாமியாரு குழந்தனாரு குழந்தையா பெரிய குடும்பம்ப்பா. பெரிய குடும்பம்னா உன்னை சமைக்கப்பட்டு கொண்டு வருவாங்களம்மா. போக போக தெரிந்து பொண்ணு செய்தின்றது மாதிரி வரக்கூடிய விஷயங்களை எப்ப பார்ப்போம். சரியா? முதல் என் கல்யாணம் நடக்கட்டும். ஆமா, எல்லா பேருக்குமே வேலை கொடுப்பாரு. அதுவும் இல்லாம எல்லா பேருக்குமே வேலை கொடுப்பார். தானும் வேலையும் செய்வார். அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமா வேலை செய்யறதுனால தானே. யார் தெரியுமா அவரு? நேரடிய விஷயத்துக்கே வர அந்த முருகப்பெருமானையை காதலிக்கிறேன். முருகனையே அந்த வேலையை காட்டுறீங்களா? என்ன அந்த வீரசோளம் மானாச்சோளம் முக்குல போண்டா கடை வச்சிருக்க அப்படி அந்த முருகன் தான். ஆமா, நீங்க கூட முந்தா நேரத்துல நம்ம வெற்றிவேல் மச்சானுக்கு போண்டா வாங்கி கொடுத்தீங்களே கடனுக்கு. நான் போண்டா கடன் வாங்கி கொடுத்தேன். நீ கடை வாசலே உட்கார்ந்துருப்பிய காலகாத்தால. எத்த முருகனா நான் சொல்றேன். கடவுள் இறைவனையே காதலிக்கிறேன். இறைவன்னா அந்த திருச்செந்தூர் பழனி ஆண்டவர். நான் ஒத்துக்கிற மாட்டேன். ஒத்துக்கிற மாட்டேன். நீ என்ன நினைச்சற? என்ன போய் நான் சொல்லிட்டு முருகப்பெருமானை காதலிக்கிறேன்னு தானே சொன்னேன். ஒத்துக்கிற முடியாமா? ஏன் ஒத்துக்கிற முடியாது? நானே ஒத்துக்கிட்டேன். ஏமா அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிச்சுமா? நானும் ஆயிட்டு போட்டோம்பா. டிவியானை கோபக்காரங்கம்மா. என்ன அப்படி கோபக்காரங்க? நீ காலடி எடுத்து அவர் கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு வச்சீங்கன்னு வச்சுக்க. சரி, உன் குடுமி மசத்தை குறை. நான் யாருடைய மகள்? உங்களுடைய மகள். ஆமாடா. என்ன பண்ணுவேன்? கலட்டி கையிலேயே கொடுத்துருவேன். தான் வச்சுக்கோங்க. நான் தானே புதுமண்டபத்துல 3 ரூபாய் வாங்கி கொடுத்தேன் உனக்கு. இந்த முருகப்பெருமானையே காதலிக்கிறேன். இன்னைக்கு வந்துடுவார், நாளைக்கு வந்தது அப்படின்னு அவருடைய வருகைக்காக ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்படி எல்லாம் தெரியுமா? பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும் நட்டு வச்ச நான் பறிக்க நான் வளர்த்த நந்தவனோ கட்டி வைக்கோ ஏ மன
என்னுடைய அப்பா தங்கம் அவர்கள், அதே போல மச்சான் வெற்றிவேல் மச்சான் அவர்கள், தந்தையும் தாயுமாக விளங்கக்கூடிய மரியாதைக்குரிய தாளத்தை வாசிக்கக்கூடிய மரியாதைக்குரிய வெற்றிவேல் மச்சான் அவர்கள், அருமையான பக்க வீரங்கள் இவை மூன்றுமே மெய்யாக அமைந்திருக்கும் பொழுது இன்னும் என்னுடைய இனத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் இரண்டு தோழிகள் அப்படி நான் சொன்னேன். ஒன்று மரியாதை இருக்கக்கூடிய தோழி, மற்றொன்று இருளை என்று சொல்லக்கூடிய பெண்மணி. இருளை அந்த அழகான தோழியை சந்திக்கணும், சந்திக்கக்கூடியவர்களா சந்திக்கணும். அவர்கள் இடத்திலிருந்து நான் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற ஆவலோடு காத்துக் கொண்டிருந்தாலும் என்னுடைய காதலை பற்றி எப்படி